गुरु साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरवे नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः। गुरु साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरवे नमः। नमः शिवाय शांताय शुद्धाय निर्मलाय प्रसन्नाय श्री दक्षिणामूर्तये नमः। नमः शिवाय शांताय शुद्धाय निर्मलाय प्रसन्नाय श्री दक्षिणामूर्तये नमः। ओम शरवण भव। கூடியிருக்கின்ற அத்தனை உயர்ந்துள்ளங்களுக்கும் அனந்த கோட்டி நமஸ்காரம். இப்படி ஒரு தேவஸ்தானத்தில் നമ്മളെല്ലാം കൂടിയിരുப்பதே ஒரு பெரிய விசேஷம். கோவிலோடு இருந்து கும்பிடுவதும் கோவிலோடு இருந்து அந்த தெய்வீகத்தை அடைவதெல்லாம் ரொம்ப விசேஷமான காரியம். இன்றைக்கி நமக்கு அந்த வாய்ப்பு நல்லா கிடைச்சிருக்கு. கோவிலோடு இருந்து கும்பிடணும். அப்போ தான் அந்த தெய்வீகம் நமக்கு கிடைக்கும். கோவிலை பார்த்து கும்பிட்டா கிடைக்காது, கோவிலோடு இருந்து கும்பிட்டா தான் கிடைக்கும். நிறைய பேர் கோவிலை பார்த்து தான் கும்பிடுவாங்க. கோவிலோடு இருந்து கும்பிடுவது குறைவு, நேரம் இல்லை. எல்லாம் கோவிலை பார்த்துட்டு அப்படியே ஓடிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இருந்து கும்பிடுவதுக்கு தான் கோவில். அதுக்கு தான் ஆதி காலங்களிலே மகான்களெல்லாம் மிகப்பெரிய ஆலயங்களெல்லாம் குன்றுதோறும் அமைத்து வைத்திருக்கின்றது. ஒவ்வொரு குன்றத்திலையும் ஒரு மிகப்பெரிய கோவில்கள் உண்டு. அப்படியான குன்றங்களெல்லாம் கோவில்கள் கட்டி வச்சது எதுக்காக? நம்மளுக்கெல்லாம் இருந்து கும்பிடுவதுக்கு தான். அப்போ இருந்து கும்பிடும்போது கிடைக்கின்ற அந்த அனுபவங்கள் இருந்து கும்பிட்டா தான் கிடைக்கும். அப்போ இருந்து கும்பிடுவது ரொம்ப விசேஷம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்களா எல்லோரும் வந்து இங்கே உட்காந்துட்டுருக்குறோம். நிறையா யட்னம் பண்ணிட்டுருக்குறோம். கோவில் என்றால் யட்னசாலையாக்கும். நிறையா யட்னங்கள் நடக்கணும். மிகப்பெரிய யட்னங்கள் நடக்கணும் கோவிலில். அந்த யட்னத்தில் நம்ம கலந்துக்கணும். அந்த யட்னத்தின் மூலியமாக தான் நமக்கு தரிசனம் கிடைக்கும். யட்னம் ஒன்றும் நடக்கலைன்னா தரிசனம் கிடைக்காது. யட்னத்தின் மூலியமாக தான் தரிசனம் கிடைக்கும். நம்மளெல்லாம் கூடியிருந்து கும்பிடுவதே ஒரு மிகப்பெரிய யட்னம். பிரார்த்தனை செய்கிறோம்ல, அதே ஒரு மிகப்பெரிய யட்னம். எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும், நல்லதெல்லாம் நிறைவாக வரணும், நல்லா கும்பிடுகின்றோம்ல, அதே பெரிய ஒரு யட்னம். அதான் நம்ம பிரார்த்தனை. எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லபடியாக வரணும். இது ரொம்ப முக்கியம். எல்லோரும் நல்லா இருக்கணும். நம்ம மட்டும் இல்லை, எல்லோரும் நல்லா இருக்கணும். ஏன்னா எல்லோருக்குள்ளேயும் நாம் இருக்கிறோம். எல்லோரும் நமக்குள்ளேயும் இருக்கிறோம். அதனால் எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும், மேலும் வருகின்றதெல்லாம் நல்லா இருக்கணும். இதுதான் முதல் பிரார்த்தனை. எந்த சந்நிதியில் இதுதான் முதல்ல பிரார்த்தனை பண்ணணும். அப்புறம் நாம ஜப யட்னம் பண்ணுறோம். நம்ம பார்த்தேன். அப்போ கொஞ்சம் முன்னாடி நிறையா ஸ்ரீ காயத்ரி மகாமந்திர யட்னம் பண்ணோம். நம்மளை எல்லாரும் கூடியிருந்து அந்த காயத்ரி மகாமந்திரம் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு விசேஷமான ஆனந்தம் இங்கே நிறைவாக இருந்தது. அது ஒரு யட்னம். அது மாதிரி இன்னும் நம்ம சில யட்னங்களெல்லாம் பண்ண போகிறோம். விளக்கேற்றி விளக்கை பிடிச்சிண்டு, இன்றைக்கி விசேஷமான சனிக்கிழமை. இந்த நாளைக்கு ஸ்ரீ ஐயப்பா அஷ்டோத்தர சதநாமாவலி மகாமந்திர யட்னம் பண்ண போகிறோம். விளக்கேற்றிட்டு ஸ்ரீ தர்மசாஸ்திர அஷ்டோத்தர சதநாமாவலி மகாமந்திர யட்னம், அப்புறம் மானச பூஜா, மங்களாரதி, சுப்பிரமணிய நாமாவலி இதெல்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் ஏன் சொல்லணும்னா, இதெல்லாம் ஏன் நம்ம செய்யணும்னா, நம்மளோட வாழ்க்கைக்கு ஆதாரமானதெல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம நல்லது நடக்கணும்னு நினச்சா மட்டும் நல்லது நடக்காது.
நல்லது நடக்கணும்னா நம்ம முயற்சி எடுத்தால் தான் நல்லது நடக்கும். புரிஞ்சுதா? கரும்பு இருக்குல்ல, அந்த கரும்புக்குள்ளே நீர் இருக்குது, நல்ல இனிப்பான நீர் இருக்குது. அந்த கரும்போட தண்டு கையில் எடுத்து பிடிச்சா அந்த நீர் கிடைக்காது, அந்த தண்டை பிழிஞ்சாதான் அந்த நீர் கிடைக்கும். இப்படி கரும்பை பிடிச்சிட்டு இருந்தால் நீர் வெளியில் வராது. அதை பிடிச்சி பிழிஞ்சிட்டிங்கன்னா அது வெளியில் வரும். அது மாதிரி தான் பகவான் நமக்கு நல்ல லைஃப் கொடுத்துருக்கிறார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நல்லா தான் நமக்கு லைஃப் கொடுத்துருக்கிறார். அந்த லைஃப்பை வச்சுட்டு நம்ம நிறைய விஷயங்கள் சாதிக்க வேண்டியிருக்கு. அதை சாதிப்பதற்கான முயற்சிகள் கட்டாயம் தேவை. நான் அப்போ சொல்லுவேன், முயற்சி எடுக்கணும், அப்போ தான் எல்லாம் சரி வரும். கடவுளே முன்னுக்கு இருந்தாலும் கூட நம்ம முயற்சி எடுத்தால் தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா முன்னுக்கு உட்காந்துட்டு இருக்கிறார். அர்ஜுனா அதை பார்த்து உட்காந்துட்டு இருக்கல. அர்ஜுனாவோட வேலை பண்ணிகிட்டே இருந்தார். அப்போ தான் வாரில் வின் பண்ணார். அது மாதிரி நம்மளும் பகவான் கூட இருக்குது, பகவானோடு இருக்குது, பகவான் நமக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் உண்மை தான். கடவுள் தான் நமக்குள்ளே இருக்குது, நம்மளெல்லாம் கடவுளோடு தான் இருக்குது, கடவுள் நம்மளோட தான் இருக்குது. அதெல்லாம் சத்தியம், அதெல்லாம் உண்மை தான். ஆனால் அப்படியாக இருந்தாலும் நம்ம அதெல்லாம் உண்மையன்றது உணர்ந்து அதை இறுக்கி பிடிச்சுண்டு நம்ம முயற்சிகள் எடுக்கணும். முயற்சிகள் எடுக்காமல் எதுவும் சாதிக்க முடியாது. இந்த கோவிலு கூட நிறைய முயற்சி எடுத்துகிட்டு தான் இந்த அளவுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு. இன்றைக்கி இந்த கோவில் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நிறையா மக்கள் முயற்சி எடுத்த போது தான் இந்த கோவில் இவ்வளோ அழகான ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு. இப்போவும் மக்கள் முயற்சி எடுத்துகிட்டே இருக்குது, இன்னும் மேலே வர்றதுக்கு. அப்போ முயற்சிகள் இல்லாமல் வாழ்க்கையில் எதுவும் சாதிக்க முடியாது. அந்த முயற்சிகள் தான் முக்கியம். அந்த முயற்சி தான் நம்மளை வாழ வைக்கும், நம்மளுக்கு வாழ்வுக்கு தேவையான நல்ல வழியை காட்டும், நல்ல வசதிகளெல்லாம் கொடுக்கும். அப்போது எப்படியான முயற்சி எடுக்கணும்னா மானசீகமான முயற்சி தான் முதல்ல எடுக்கணும். மற்ற முயற்சிகளெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம். மானசீகமான முயற்சி. இன்றைக்கி இப்போ நீங்கள் எல்லாம் கோவிலுக்கு வந்திருக்கிறீங்கள, மானசீகமான முயற்சினால தான் வந்திருக்கிறீங்க. நீங்கள் மானசீகமாக முயற்சி எடுத்தீங்க, அதனால தான் வந்திருக்கிறீங்க. வேறு வேலையெல்லாம் இருக்கலாம் நமக்கு, அதெல்லாம் விட்டுட்டு மானசீகமாக இன்றைக்கி ஒரு முடிவு எடுத்தீங்க. நீங்கள் கட்டாயம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் போய் சுவாமியை சந்திக்கணும். அதுக்கான எல்லாம் ஆயத்தப்படுத்திட்டீங்க. அந்த டைமுக்கு இங்கே ரீச் பண்ணிட்டீங்க. அந்த மானசீகமான முயற்சி இல்லாமல் வந்திருக்க மாட்டீங்க. உடம்புல சக்தி இருக்கலாம், கையில் காசு இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், வர்றதுக்கான எல்லா வசதிகளும் இருக்கலாம். ஆனால் மனசு வரலன்னா எதுவுமே வராது. மனசு வந்தால் அது எல்லாமே வரும். அப்போது மானசீகமான முயற்சிகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். மானசீகமாக நம்ம எடுக்கிற முயற்சிகளால் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம சிலதெல்லாம் சாதிக்க முடியும். மானசீகமான முயற்சி தான் சாதனை. அதான் பாபா இப்போ சொல்லுவேன், நல்லா சாதனை பண்ணணும், கடினமான சாதனை பண்ணணும். சதி தேவி சதாசிவனை சாதிக்கிறதுக்கான சாதனை பண்ணின மாதிரி. சதி தேவி தெரியும் இல்லையா, சக்ஷத் பார்வதி தேவி. அந்த சதி தேவி எவ்வளோ தவம் இருந்தோம் அந்த பரமேஸ்வரனை அடைவதுக்கு, அந்த பரமேஸ்வரனை சாதிப்பதுக்கு, அந்த பரமேஸ்வரனை கணவனாக கிடைப்பதுக்கு, ஒரு நல்ல கணவனை கிடைப்பதுக்கு ஒரு பெண் எவ்வளோ தவம் இருக்க வேணும் என்று அந்த கதையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணுன்னா, ஒரு நல்ல தாலிபாகியம் கிடைக்கணுன்னா, பூவும் பொட்டோட தீர்க்க ஆயுள் பலத்தோடு வாழணும்னா எவ்வளோ தவம் இருக்கணும்னு நம்ம அந்த கதையிலேருந்து புரிஞ்சுக்கணும். நமக்காக தான் கதை சொல்லியிருக்கு. அந்த கதையை படிச்சுக்கிட்டு நம்ம உணரணும், நம்மளும் இப்படி இருந்தால் தான் நமக்கு நல்ல லைஃப் கிடைக்கும். கிடைக்கலன்னு சொன்னால் எதுவும் கிடைக்காது. கிடைக்கும் என்ற நம்பிக்கை வச்சுட்டு நம்ம தவம் இருக்கணும், அப்போ தான் கிடைக்கும் எதுவும். நிறைய விஷயங்கள் நடக்கலை, கிடைக்கல அதெல்லாம் சொல்லின்றதுன்ற ஒரு பிரயோஜனம் இல்லை. எல்லாம் நல்லபடியாக நடக்கும், எல்லாம் நல்லதே நடக்கும்.
எல்லாம் நேரத்துக்கு நடக்கும். அந்த நம்பிக்கையோடு நம்ம தவம் இருக்கணும், ஆத்ம சாதனையோடு இருக்கணும். ஆத்ம சாதனையோடு இருந்தால் தான் எதுவும் சாதிக்க முடியும். கொதிக்கிற தண்ணியில் நீங்கள் அரிசி போட்டிங்கன்னா அந்த அரிசி அந்த தண்ணியோடு கொதிக்கும். அந்த அரிசி தண்ணியோடு கொதிக்கிறப்ப தான் அந்த அரிசி சாதமாகும். கொதிக்கிற தண்ணி ஒரு பக்கம் வச்சு அரிசி வேறொரு பக்கம் வச்சா அந்த அரிசி சாதமாகாது. அந்த கொதிக்கிற தண்ணியோடு சேர்ந்து கொதிச்சாதான் அந்த அரிசி சாதமாய் மாறும். அது மாதிரி தான் லைஃப். இந்த உலகம் என்றது ஒரு யஜ்ன பூமி. இந்த உலகத்தோடு நம்ம ஐக்கியமாய் யஜ்னங்கள் செய்யணும். உலகத்தோடு நம்ம ஐக்கியமாகணும். இப்போ ஒரு கோவிலுக்கு வந்தால் அந்த கோவிலோடு நீங்கள் ஐக்கியமாகணும். ஐக்கியமானால் தான் அந்த கோவிலில் இருக்கிற சுவாமி உங்களுக்கு தரிசனம் கொடுக்கும். அந்த கோவிலோடு நம்ம ஐக்கியமாகாமல் அந்த கோவிலில் இருக்கிற சுவாமியோட தரிசனம் நமக்கு கிடைக்காது. கிடைச்சாலும் அது நிரந்தரமான தரிசனமாக இருக்காது. அது தாற்காலிகமான ஒரு தரிசனமாக இருக்கும். அந்த மாதிரி தாற்காலிகமான தரிசனம் வேண்டாம், நமக்கு நிரந்தரமான தரிசனம் வேணும். அனுமானுக்கு ராமரை கிடைச்ச மாதிரி, கிருஷ்ணாவோடு இருக்கிற சுதாமாவுக்கு கிருஷ்ணா கிடைச்ச மாதிரி, ஒவ்வை பாட்டிக்கு முருகனை கிடைச்ச மாதிரி தரிசனம் நிரந்தரமாக இருக்கணும். நம்ம எங்கே இருந்தாலும் அந்த தரிசனம் நமக்கு கிடைக்கணும்.